إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى النبي أولى بالمؤمنين من أنفسهم قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான வந்த அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி இந்த இரவு நேர பயானை துவங்க இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லடியார்கள் இந்த ரமலானுடைய இறுதி ஒற்றைப்படையில பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பாசமிக்க பெரியோர்களே, ரமலான் நம்மை விட்டும் விலகி செல்ல காத்திருக்கிறது. எவ்வளவு வேகமாக நம்மிடத்தில் இந்த ரமலான் வருகை தந்ததோ அவ்வளவு வேகமாக இன்னும் ஒரு தினம் அல்ல 2 தினம் அவ்வளவுதான் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ரமலான் நம்மை விட்டும் பிரிய இருக்கிறது. எப்படி ஒரு தாயை விட்டும் ஒரு குழந்தை பிரியும் போது ஒரு கவலையும் துக்கமும் வேதனையும் ஏற்படுமோ அது போன்று இந்த ரமலானிலே இபாதத்துகளால் நம்மை நாமே அலங்கரித்து சிறப்பான பல்வேறு பயான் நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய ஈமானை நிறைவேற்றி நாம் நம்முடைய வாழ்வை வளமாக ஆக்கி கொண்டோம். மாஷா அல்லாஹ். நம்முடைய இதயத்திற்குரிய ஈமானிய சுவையை இந்த ரமலான் மிக அதிகமான அளவிற்கு கொடுத்தது என்று சொல்லி நாம் மனப்பூர்வமாக சொல்லலாம். எந்த வகையிலும் நாம் சடையுடையாத அளவிற்கு, பலவீனம் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்சாகமாக இப்பகுதிகளை கொண்டு செல்கிறார். பல பகுதிகளை பார்த்தோம் என்றால் இரவு நேரங்களிலே குறிப்பிட்ட நேரத்தோடு பயான் நிறைவு செய்யப்பட்டு பிறகு அவருடைய திக்ருகள் அல்லது திலாவத்துல் குர்ஆன் என்று அவருடைய இபாதத்துகளை ஒரு வட்டத்தில் செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இரவு நேரம் சரியா 12:45 மணி அளவிலே அமர்ந்து பயான் நிகழ்ச்சி நடத்தி நாங்களும் கேட்போம் என்று சளைக்காமல் கேட்கிறீர்கள் என்றால் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாகூர் வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறார், மிகப்பெரிய அருளை செய்திருக்கிறான். இதற்காக வேண்டி நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று மனப்பூர்வமாக அல்லாஹ்வை புகழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர், இது போன்ற பழக்கங்களை எல்லாம் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி பல வருட காலங்களாக உங்களோடு பல்வேறு மார்க்க செய்திகளை நாம் பரிமாறுகிறோம் என்றால் நம்முடைய ஈமானுக்கும் ஒரு பயிற்சியாக, உங்களுடைய ஈமானுக்கும் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சியாம் அரக்கார் தெருவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது தௌஹீதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு கல்வியை வழங்கியிருக்கிறான் என்றால் அதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இது போன்ற நேரங்களிலே இந்த கியாமுல் லைலிலே ஓதப்பட்ட
ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம் என்ற இந்த துஆவை நாம் கடந்த காலத்தில் இப்பள்ளி உருவாகி சிறந்த முறையிலே கட்டுமான பணிகள் நடந்து பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகு இவர் ஜமாத்திலே உறுதியாக நிலைபெறுத்துவதற்காக வேண்டி பல்வேறு விதமான தடைகளை எல்லாம் தாண்டி அக்காலத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்கள் சிறந்த முறையை தௌஹீதை எடுத்துச் சொன்னவர்களுக்காக வேண்டி இந்த துஆவை நாம் தயங்காமல் மனனம் செய்து அதை ஒவ்வொரு தொழுகையிலையும் பல்வேறு கட்டங்களிலே சொல்ல முயல வேண்டும். ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, வல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமானின் அடிப்படையில் சென்றார்களே அவர்களையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள்ல எந்த வகையிலும் ஈமான் கொண்டவர்களை பற்றிய குரோத எண்ணம் வராமல் நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு துஆவை சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தான். நமக்கும் அந்த துஆ ஜாயிஸ் என்ற அடிப்படையிலே நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த, நமக்காக வேண்டி பல்வேறு விதத்திலே தௌஹீதுக்காக வேண்டி உழைத்த, பாடுபட்ட, அல்லாஹ்வை சென்றடைந்த மக்களுக்காக நாம் இது போன்ற ஒற்றைப்படை தினங்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த ஒற்றைப்படை தினங்கள்ல சொல்ல வேண்டிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுத்தந்த துஆ என்னங்க? அல்லாஹும்ம இன்னக அஃப்வன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபன். என்ன சொல்வது ரசூலுல்லாஹ் கேட்டு நமக்கு பெற்று தந்த அந்த துஆவை நாம் மறந்து விடாமல் தொடர்ச்சியாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இரவு பயானில் நாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ விஷயங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ விஷயங்களை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேசத்திற்காக வேண்டி துடிதுடிக்கிறோம். அந்த நேசம் நமக்கு தடையானால் மிக வேதனைப்படுகிறோம். யாராவது நமக்கு முக்கியமானவர்கள் கால் பண்ணலன்னு சொன்னா, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பலன்னு சொன்னா, டெலிகிராம்ல ஒரு ஏதாவது ஒரு செய்தி நமக்கு பாஸ் பண்ணலன்னு சொன்னா உடனே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுது, மிக ஆக்ரோஷம் ஆகிவிடுகிறது. பேச்சுக்கள் சில நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் திடீரென்று நம்மை தொடர்பு கொண்டால் பேச்சுக்கள் வறுமை மீறி போய்விடுகிறது. பாசத்தின் காரணத்தினால் உரிமையோடு நான் பேசுவேன் என்று, உரிமையோடு அந்த பாசத்தின் காரணத்தினால சகோதரனா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், யார் வேண்டுமானால் இருக்கலாம், இது போன்ற மனித உறவுகள் மீது இருக்கக்கூடிய அதிகமான பாசத்தின் காரணத்தினால் இன்று பல தவறுகள் மலிந்து காணப்படுகிறது. எந்த தவறு எடுத்தாலும் அவங்களுக்காக இந்த தப்பை பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்காக வேண்டி நான் இந்த தப்பை பண்றதுல நான் கௌரவமா நினைக்கிறேன், நீங்க அதுக்கு ஒர்த்தா இருக்கிறீங்க, நீங்க அதுக்கு ஒர்த்தா இருக்கிறீங்க, அதுக்காக வேண்டி இந்த மிஸ்டேக் பண்ணா தப்பு இல்லை, நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று எத்தனையோ தவறுகள் மலிந்து போய் காணப்படுவதற்கு பிறர் மீது உள்ள நேசமும் ஒரு காரணமா ஆகிவிடுகிறது. அவங்க நேசத்தின் காரணத்தினால இன்னென்ன தவறுகள் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்றால் தப்பில்லை என்று பல தீமைகள் நன்மையுடைய வடிவுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்பமிக்கவர், பல தீமைகள் நன்மையுடைய வடிவுக்கு மாற்றப்பட்டு பலவீனத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்றால் அத்தீமையை விட்டு நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாசத்தை மையமாக வைத்து யார் நம்மை கெடுத்தாலும், யார் நம்மை பலவீனப்படுத்தினாலும், யார் ஜன்னத்தையும் நாரையும் பொய்ப்படுத்தினாலும் கண்டிப்பாக நாம் பலவீனம் அடைந்து விடக்கூடாது. பாசத்தை மையப்படுத்தி நம்மை யாரும் விளையாடக்கூடிய அளவிற்கு நாம் கைப்பாவையாக மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாசத்தை முன்னிலைப்படுத்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை நாம் கொஞ்சம் அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 33 அத்தியாயத்துடைய 6வது வசனம். இவ்வளவு வருஷமா நீங்க பயான் கேட்கறீங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு நீங்க மீனிங் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மௌலவிகள் தாய்களை தவிர வேற யாரும் சொல்லுங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை பதத்திற்கு என்ன பொருள் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
தௌஹீத் ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்நபியோ அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒவ்வொரு பதத்திற்கும் உள்ள வேறான வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நபியு, இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா, மிக 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 மேன்மையானவர், மிக மிக மேன்மையானவர், பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவருடைய உயிர்களை விட மிக 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 மேலானவர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்டவங்க? உயிரை விட மேலானவர். இங்க உயிரை விட மேலானவர் என்று பாட்டு எழுதுறவனும் வீணா போயிட்டான், இசையமைச்சவனும் வீணா போயிட்டான், வாழ்க்கை தரம் இல்லாம போய்விட்டது. யோசிச்சு பாருங்க, உயிரை பத்தி பேசுற எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ பாடல் வரி எழுதக்கூடியவருடைய நிலைமை எல்லாம் எவ்வளவு கேவலப்பட்டு போய்விடுகிறது, எவ்வளவு தூரம் நசிந்து போகிறது. உயிர் என்பது ஒரு பெண்ணை பார்த்து உயிர் என்று சொல்கிறான், அல்லது வேறு ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி என் உசிரை விட நீதான் பெருசு என்று பேசுகிறான். இப்படி பேசக்கூடியவருடைய நிலைமை எல்லாம் உலகத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியார். அப்படியானால் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தன்னுடைய பாசத்தை கொட்டுவதற்கு இவர்தான் தகுதி என்று ஒருவரை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த தகுதியை அவருக்கு மட்டும்தான் கொடுப்பார், வேற யாருக்கு தரமாட்டார். சார வரைக்கும், மௌத்தா போற வரைக்கும் அவர் தான் அதற்கு அத்தாரிட்டி பர்சன், அவர் தான் என்று முடிவு செய்து அப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ரொம்ப சோகமான நிகழ்வு அனுபவித்தார்ல, ரொம்ப சோகமான நிகழ்வு. ஒருவர் பள்ளிவாசலுக்காக வேண்டி அதிகமாக நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய சகோதரர், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்று தெரியவில்லை, திடீரென்று அவர் எத்தனையோ சகோதரர்களை பள்ளிவாசலுக்கு தௌஹீத் மர்கஸுக்கு வரவழைத்து அவர்களுக்கு தாவா செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாளராக இருந்திருக்கிறார். திடீரென்று ரயில்வே டிராக்ல ஏதோ ஒரு குடும்ப சங்கடமா என்னன்னு நமக்கு புரியல, ரயில்வே டிராக்ல போய் இதாகி பாடி இதாயிருது. அவருடைய நண்பர் இப்பவும் தவிச்சிட்டு இருக்கிறார். எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ வைக்கிறாருன்னா, டைரக்டா இருக்கிற ஆளை பார்த்து எப்படி நம்ம பேசுவோம், அவ்வளவு தூரம் பேசுறாரு. டைரக்டா இருக்கிற ஆள்கிட்ட பார்த்து நம்ம சோகத்தை எப்படி சொல்லுவோம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எப்படி நான் வாழ்வேன், எப்படி நான் என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன் என்று டைரக்டா விடுற வார்த்தைய ஸ்டேட்டஸா வச்சு என் நண்பனுக்கு இறைவன் கொண்டு போய் சேர்த்திடுவான் என்ற அளவுக்கு அந்த நட்பு என்பது உயர்ந்த கட்டத்துக்கு போகும்போது, அளவு மிஞ்சிக்கு போகும்போது தன்னால் எதுவுமே செயல்பட முடியாத ஒரு துக்க சூழ்நிலைக்கு போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று இருந்தாலும் அந்த சகோதரருக்கு அல்லாஹ் மன்னிப்பை நல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று நாம் வேண்டினாலும் பல நேரங்களிலே இந்த நண்பருடைய நிலைமை பார்த்தால் உண்மையிலேயே எல்லாம் எனக்கு ஜீரோவா இப்ப தெரியுது. நான் வேலைக்கு போகிறது இப்ப ஸ்தம்பிச்சு போயிருக்குது, என்னால் வாகனத்தை ஓட்ட முடியல, என்னால குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியல, பசங்க பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சகஜமா பேசுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படல, இன்னும் நான் துக்கத்தில் தான் இருக்கிறேன் என்று 20, 30, 40 நாட்கள் ஆன பின்னாடி கூட துக்கத்தில் மீள முடியாமல் தவிக்கிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களை யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு உயிருக்கு மேலானவராக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாமே அவர் தான், அவர் சொல்கிறார் எல்லாமே எனக்கு அவர் தான் என்ற அளவிற்கு மனதிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அன்புமிக்கவர்களே, பின்ன பிற மனிதர்களை நேசிப்பதிலே ஒரு நடுநிலை பேணுதலை நாம் கட்டாயமா மேற்கொள்ள வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த வசனம் தான் மரணிக்கின்ற காலம் வரை நம்மை சொர்க்கத்தை நோக்கி கொண்டு போகும். எந்த இழப்பு ஏற்பட்டாலும் போராட வேண்டும் என்ற அந்த தைரியத்தை இந்த வசனம் நமக்கு தரும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த அந்த அன்பை பொறுத்தவரை சாதாரண ஒரு அன்பு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அன்பு என்பது நாம் அதை கொஞ்சம் தூர நோக்கு பார்வையோடு பார்க்க வேண்டும். ஏதோ ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அவ்வளவு க்ளோஸ் பண்ணிடலாம், அல்லது இன்னும் பிற நேரங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பற்றி பேசிட்டு அவ்வளவுதான் பேசி முடிச்சிடலாம் என்ற அளவிற்கு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மனதார நேசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கேட்கப்படுது, உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்குள்ள நேசம் எப்படி இருக்குது
சொல்லுங்கன்னு கேட்கப்பட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாவுக்கு எனக்குள்ள நேசம் எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய சொத்துக்களை விட, என்னுடைய குழந்தைகளை விட, எங்களுடைய மூதாதையர்களை விட, எங்களுடைய தாய்மார்களை விட, ஏன் தாயித்த நேரத்தில் குடிக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு உயிருக்கு மேலாக இருந்திருக்கிறார்கள், எங்களுக்கு மிக நேசத்திற்குரியவராக இருந்திருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி வர்ணிக்கிறார் என்று சொன்னால், நாம் இந்த மாதிரி எல்லாவற்றை விட, சொத்துக்களை விட, பிள்ளைகளை விட, முன்னோர்களை விட, தாய்மார்களை விட, குளிர்ந்த தண்ணீரை விட அல்லாஹ்வுடைய தூதர் மிக மிக நேசத்திற்குரியவர் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்கள், பல்வேறு சகோதரர்கள் ஓது களத்தை போய் பார்த்திருப்பீர்கள், பதிரு களத்தை போய் பார்த்துவிட்டு வந்திருப்பீர்கள். ஏன் ஹரம் ஷரீஃபிலேயே பல வருட காலங்களாக இபாதத்து செய்யக்கூடிய வாய்ப்பை கூட பெற்றிருப்பீர்கள். இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கும் போது அம்மக்களை காட்டிலும் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தமான விஷயம். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு இந்த தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுல யாருக்கும் மாற்று கருத்து கொண்டு வர முடியாது. இல்லைங்க, நான் ஒரு சலுகையை தான் வச்சிருக்கிறேன், வேணா நேசிக்கலாங்க, அவ்வளவெல்லாம் என்று யாரும் பேச முடியாது. சிறார்கள் முதல் முதிய வயதில் இருக்கக்கூடிய, தளர்ந்த வயதில் இருக்கக்கூடிய மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாகத்தான் நேசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்ந்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நாம் எல்லாம் ரசூலுல்லாவை நேசிப்பதென்றால் நம்முடைய நேசிப்பை எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு காட்ட முடியுமோ அவ்வளவுதான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அந்த வீட்டு வாசல் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க, பதில் வரல. மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறாங்க, பதில் வரல. மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றாங்க, பதில் வரல. திரும்பி ரசூலுல்லாஹ் போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல இருந்து சவுண்ட் வருது, ரசூலுல்லாஹ் வாங்க, ரசூலுல்லாஹ் நீ உள்ள வாங்க ரசூலுல்லாஹ் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறீங்க, நீங்க பதில் சொல்லல எப்படின்னா, ரசூலுல்லாஹ் உங்களுடைய சலாமே எனக்கு அதிகமா வேணும், நான் இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமான நற்பாக்கியத்திற்குரிய மனிதரா மாறிடுவேன் என்பதற்காகத்தான் 3 முறை உங்களுடைய சலாமை நான் காது கொடுத்து கேட்டுட்டு வாசல்லையே தான் நான் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தேன். உங்களுடைய 3வது சலாமுக்கு விட்டா போயிருவீங்கிறதுக்காக வேண்டித்தான் ஓடோடி வந்து நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன், வாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை என்ற அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் நேசத்தை காட்டினார்கள். என்றால் அந்த சலாம், ஒரு சலாம் ரசூலுல்லாஹ்விடத்துக்கு வரக்கூடிய ஒரு சலாமை எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா அவர்கள் பார்த்திருக்கிறார். அன்புமிக்கவர்கள், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்க வேண்டும், இந்த ஜும்மாவுடைய தினத்திலே எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தை அதிகமாக நாம் சொல்லி இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாவு அதிகமாக வீணான விஷயங்களை பேசும்போது நாளை மறுமை நாளில் எனக்கும் உங்களுக்கு இடையில் இடைவெளி ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சர்சாரூன் முத்தஃபைஹிகூன் முத்தகப்பீரூன், இந்த 3 சாராரும் என்னை விட்டு அப்படியே சொர்க்கத்துல உட்காரும்போது தூரமா இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சர்சாரூன் சொன்னா எதுவுமே பிரயோஜனமே கிடையாது, ஒரு இது பிரயோஜனம் இல்லாம வளவள பேசிக்கிட்டே இருக்காரு, ஓயாம பேசிக்கொண்டே இருந்தால் அவரை சர்சாரூன். முத்தஃபைஹிகூன் என்றால் கொஞ்சம் பெருமையோட பேசுறது, முத்தகப்பீருன்னா ஆக ரொம்ப பெருமையா பேசுறது. இந்த 3 சாராரும் என்னை விட்டு மறுமை நாளில் விலகி தூரமாய் இருப்பார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, எனக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது, என் உடம்புல எந்த ஒரு நோயும் கிடையாது ரசூலுல்லாஹ், எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, ஆனா நான் வீட்டுல அமர்ந்து எனக்கு என்னுடைய ஒரே கவலை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய ஒரே கவலை என்னவென்றால், நான் வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தேன், உங்களை சந்திப்பதை குறித்து நான் ரொம்பவும் ஆவலாயிருந்தேன், மறுமை குறித்து நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பயந்துட்டேன் ரசூலுல்லாஹ், அன்னே நான் அராக்க, உங்களை நான் பார்க்க சொர்க்கத்துல நான் உங்களை பார்க்க முடியாது, நீ அன்னக்க, நீ என்னென்றால் நீங்கள் நபிமாரோட ஹை லெவல்ல நீங்க இருப்பீங்க, உயர்ந்த கருத்துல இருப்பீங்க,
இன்னி இதா தகவல் ஜன்னா ஃபீ மஞ்சிலத்தி அதுனா நீ மஞ்சிலத்துக்க, உங்களுடைய தரத்தை விட என்னுடைய தரம் மறுமையில சொர்க்கத்துல கம்மியா தான் இருக்கும், குவாலிட்டி கம்மியான சொர்க்கத்தில் தான் நான் இருப்பேன். நீங்க நபிமாரோட ஹை லெவல்ல இருப்பீங்க. இந்த மாதிரி நேரத்துல நான் சொர்க்கத்திற்குள் வந்து விட்டால் உங்களை எவ்வாறு காண்பது என்பதை பற்றித்தான், எப்போதும் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால் உங்களை பார்க்க முடியாது என்ற பயம்தான் எனக்கு இப்போ வந்து மனசுல பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு அவர் சொல்றாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி அப்படியா நான் கூட இருப்போம், போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லல, அச்சாம இருக்கிறார். அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய பண்பு என்னவென்றால் என்னைக்குமே சுயமா பேச மாட்டாங்க. யாரும் ரொம்ப எக்ஸைட்டடா பேசிட்டானா உடனே அவங்க பதில் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் இல்லா வஹி யூஹா, அவர் வாயிலிருந்து வஹியை தவிர வேற இது வராது என்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 69வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து சௌபான் ரலியல்லாஹு சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். யார் அல்லாஹ்வுக்கு இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, மார்க்க விஷயங்களா எல்லா விஷயங்கள்லையும் கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா அது கரெக்ட் தான், வேதத்துல வந்துட்டால் கரெக்ட் தான் என்று யார் கட்டுப்பாட்டு உணர்வோடு நடக்கிறாங்களோ, அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்களோடு இம்மேலும் வாய்மையாளரோடு இன்னும் ஷஹீதுகளோடு சாலிஹீன் நல்லவர்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் வஹியை அறிவிக்கிறான். வஹஸன உலாயிக ரஃபீகா, நட்புறவால் இதுதான் அழகானது என்று அல்லாஹ் வர்ணித்தார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்வி அவருக்கு வேண்டி வருந்தினார். அல்லாஹ் ஒட்டுமொத்தமான உலக மக்களுக்கும் வாசலை திறந்து விட்டுட்டான். நீங்க அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ். இந்த இறை தூதர் மட்டுமல்ல, மற்ற நபிமார்களோடு இருக்கலாம், மற்ற வாய்மையாளர்களோடு இருக்கலாம், சுஹதாக்களோடு இருக்கலாம், சாலியானவர்களோடு இருக்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு சலுகை தந்திருக்கிறானே. அன்புமிக்கவர்களை, நாம் இந்த கட்டுப்பாட்டு உணர்வை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய மூளை சிறப்பான அடிப்படையில் செயல்பட்டு இருக்குது. அந்த சிரசை கொண்டது அல்லாஹ்வுக்காண்டி சஜ்தாவிலே வீழ்த்துகிறோமே. ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பகுத்தறிவை பெரிதாக தந்து வாழ வைத்திருக்கிறானே. இந்த கட்டுப்பாடு அல்லாஹ்விற்கு முழுமையாக இருக்கிறதா, அரைகுறையா இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் முழு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோமா, அல்லது கொஞ்சம் கம்மியா இருக்கிறோமா, பெர்சன்டேஜ் 60-50 போயிட்டு இருக்குதா, அல்லது ஹை லெவல்ல 90-18 போயிட்டு ஹை லெவல்ல போயிட்டு இருக்குதா என்று நம்ம மனசால யோசித்து பார்த்தோம் என்றால் நாம் பலவீனத்தில் இருக்கிறோம் என்ற வருத்தத்தை தான் வெளிப்படுத்த முடியும். அன்புமிக்க எல்லா வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டா அந்த மக்கள் கட்டுப்பட்டாரு. எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க அன்புமிக்கவர்களே, அந்த நேசம் சாதாரண நேசமா, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாயிருக்கு, பதிர் தொழ வைக்கணும். அவர் என்ன பண்றாரு, யாருக்கும் தெரியாம போய் மணல்ல போய் அப்படியே புரண்டு அப்புறம் கட்டி வந்து உடுப்பு மாத்திட்டு வந்து தொலை வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், ரசூலுல்லாஹ் எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி கிடைக்கல, அப்படி கஷ்டமான சூழ்நிலையா இருந்தது, நான் இந்த மாதிரி மண்ணுல மொத்த உடம்பு என்ன செஞ்சுட்டேன், ஒரு பகுதி படாம முழுசா மண்ணில நான் தூய்மைப்படுத்திட்டேன், இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உழு செய்யறதே, நீங்க தயமம் செய்யறதே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார் என்று சொன்னால், அந்த மண்ணில் அவர் பொருளும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் யோசிப்பாரு. அங்க தொழுகைதான் முக்கியமா இருந்தது. நம்ம நேரம் கழித்து தொழுதுக்கலாம், மெதுவா தொழுதுக்கலாம், டைம் தாண்டி போனால் தப்பு இல்லை. அல்ல இதனால நம்மள என்ன நரகத்துல கொடிய வேலையில போட்டு தண்டிக்கவா போறோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை என்று ஒரு கெஸ்ஸிங் பண்ணிட்டு போறாங்களா, இல்ல வக்துக்குள்ள தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு எதுவுமே தடையாகி விடக் கூடாது என்பதுல அவர்கள் காட்டின ஆர்வம் பார்த்தீர்கள் அன்புமிக்கவர்கள். தெரிஞ்சு அவங்க எல்லாம் ரொம்ப நாகரிகமாகவும் கொஞ்ச நேரத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய அவங்களுடைய அந்த இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம் என்றால் பயங்கரமான கோலாகலமான மன்றம். மதுபானத்தை அறிந்து கொண்டு நாகரிகமான அரபி பாடல்களை பாடிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு ரொம்ப உயர்ந்த தரத்தோட பேசிட்டு கலந்து போவாங்க. அந்த அளவுக்கு இலக்கிய தரத்தோடு மொழி வளத்தோடு இருக்கக்கூடிய குறைஷியருடைய அரபி மொழியை தான் இந்த குர்ஆன் இறக்கி வரப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட மொழி வளத்துல மேன்மையான மக்கள், பல்வேறு விதமான சில நாகரிகங்களை அறிந்த மக்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளைன்னு சொன்னா
அது நமக்கு இப்படித்தான் என்று புரிந்து நமக்கு ஒண்ணு செய்ய முடியலையா, நமக்கு குளிப்பு கடமையாச்சா, மண்ணில பொருளும் சட்டத்தை அப்புறம் கேட்டு போற சூழ்நாட்டை என்று அந்த நேரத்துல தொழுகைதான் முக்கியம் என்று அதற்கு எவ்வளவு முஸ்லீம் எடுத்து கஷ்டப்பட்டாங்க, கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நபித்தோழர்கள் மூலமாக எண்ணற்ற பாடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, அதே போல நாம் நம்முடைய நாட்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் வலது கையால் சாப்பிடுவது, வலது பக்கத்தை முற்படுத்துவது, வலது விஷயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பமா இருந்தாங்க. ஒரு செருப்பு அணியிற காரியமா இருந்தாலும் வலது பக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பள்ளிவாசலுக்குள்ள கால் வைக்கிற காரியமா இருந்தாலும் வலது காலை முன்வைக்கக்கூடிய பழக்கம். வீட்டுக்குள் செல்வதானாலும் வலதா இடதா என்று எல்லாவற்றிலும் வலதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தக்கூடியவர்களா இருந்திருக்கிறார். அன்புமிக்க ஆனா பாருங்க, ஒரு கட்டத்துல புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஒரு சிறுவர் அங்க அவ்வளவு இடம் இருக்கு, ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பக்கம் மூத்த நபித்தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது போல தெரியுது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பால் கொண்டு வந்து தரப்படுது, பாத்திரத்துல ஒரு பால் கொண்டு வந்து தரப்படுது. அப்ப இந்த வலது பக்கத்துல ஒரு சிறுவன் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவன்ட்ட கேட்கிறான், யா குலாம், சிறுவனே, எனக்கு நீ அனுமதி கொடுக்கறியா? ரசூலுல்லாஹ்வுடைய ரிக்வெஸ்ட் பாருங்க, எனக்கு நீ அனுமதி கொடுக்கறியா? அந்த ஓசியல் அஷ்யா, இந்த மூத்தவர்களுக்கு இந்த பாலை நான் முன்னிலைப்படுத்துவதற்கு நீ அனுமதி கொடுக்கறியா? இவர் அனுமதி கொடுத்தா இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்க தரலாம், இவர் அனுமதி கொடுக்கிறத இவர்தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவர் என்ற நிலைமை வந்த உடனே அந்த சிறுவன் பேசுற பேச்ச பாருங்க, மா குந்தோ ஊத்திர பி நசீபி மின்க அகதன் யா ரசூலுல்லாஹ். சிறுவன் பேச, சின்ன பையனுக்கு விவரம் பாருங்க, என்ன சொல்கிறான்? நான் என்னுடைய பங்கை யாருக்காக வேண்டியும் நான் விட்டு தருவதற்கு தயார் இல்லை என்று அந்த சிறுவன் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனுக்கு முதல்ல கொடுக்குறாங்க. அவரு குடிச்சிட்டு மீதி பால சஹாபாக்கள், இடது பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. என்றால் ஒரு சிறுவனுக்கு கூட ரசூலுல்லாஹ் மேல எனக்கு எவ்வளவு ஹக்கு இருக்குது அப்படின்னு சிறுவன் தெரிந்து வைத்திருக்கிறான் என்றால், இன்றைய சிறாருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்றைய சிறாருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு 8 7 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய சிறார் இடத்துல போய் ஏதாவது கேட்டால் கேமை பத்தி எல்லாமே டீட்டெயில் தெரியும், கேமை பத்தி தெரியுது. அல்லது இஸ்லாத்திற்கு மாற்றமான பல்வேறு சேனல்கள் இருக்கிற இந்த சோட்டா பீம் மத்த விஷயங்கள் எல்லாம் சிறார்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் ரிமோட்டை கொடுத்து என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுறாங்க. அவங்க ரசனையோட போயிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மோசமான ரசனை என்றால், அல்லாஹ் தண்டிச்சிருவான், பாத்துமா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா சோட்டா பீம் அல்லாஹ்வை தண்டிச்சிருவான் தெரியுமா என்று பேசுறா. யார் பேசுறாங்க? 5 வயசு 4 வயசு குழந்தை பேசுது. என்ன பேசுது? சோட்டா பீம் இறங்கி வெளியே அல்லாஹ்வையே தண்டிச்சிருவா தெரியுமா அப்படின்னு சொல்லி நவுதுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த அளவுக்கு இந்த சோட்டா பீம் படா பீம் சொல்லி கண்டதெல்லாம் சொல்லி மனிதருடைய சிறாருடைய குறி வைக்கலாம். எங்க கார்ட்டூன் சேனல் மொத்தமா தடை செய்யப்பட்ட நாடு எல்லா உலகத்துக்கே சப்ளை பண்ணி விட்டு நாசமாக்கி கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்கள், சாதாரண கார்ட்டூன் தானே, போனா போட்டு சொல்லி விடுறோமே. சில நல்ல விஷயங்களை, ஒரு நாகரிகமான விஷயங்களையும் சில நேரத்தை சொல்லி தர்றாங்க. பல நேரங்கள்ல தவறுகளான அக்கீதாலேயே கை வைக்கிற வேலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதியே கொடுக்கல. சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அக்கீதால விளையாட்டுக்கு கூட மாத்தி பேசக்கூடாது, சரியான அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறார்களை பயிற்சி கொடுத்து வளர்த்திருக்கிறார். சிறார்கள்டான போப்போ ரெடி ஆயிடுவாங்க, இப்போ டைப் பண்ணக்கூடாது, போ பாத்துக்கா என்றெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவ போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிறுமி அப்படியே பாடுறாங்க, ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கத், எங்களுக்கு மத்தியிலே ஒரு இறை தூதர் இருக்கிறார், நாளை என்ன நடக்கும் என்று இன்றைய தினத்திலேயே அவர் அறிவார் என்ன குழந்தை சிறுமி பாடாதுமா, அது சொல்லக்கூடாது, முதல்ல நீ என்ன சொன்னியோ அதையே நீ திரும்ப சொல்லு, இதை நீ சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அந்த சிறுமியை தடை செய்கிறார். என்று சொன்னால் சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுடைய ஹக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ஹக்கு என்ன, தூதருடைய ஹக்கு என்ன, இதெல்லாம் தரவாரியா பிரித்து நீ மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உருவாக்கிய அந்த உருவாக்கம் எங்கே? நம்முடைய சிறார் என்று உருவாகக்கூடிய விதம் இங்கே யோசிச்சு சுபஹானல்லாஹ். பலஸ்தீன்ல பாதிக்கப்படக்கூடிய சிறார்கள் பேசுற பேச்செல்லாம் கேட்டா வல்லாஹி நம்ம எல்லாம் தோத்து போயிடும். அன்பமிக்கவர்கள், அந்த மக்கள் எல்லாம், அந்த பெற்றவங்க எல்லாம் இறந்து போய் கையால் எல்லாம் செதறுண்டு போய் பரிதாப நிலைமையில் இருந்தாலும் என் புள்ளட்ட ஈமான கொடுத்திருக்கிற எவனா இருந்தாலும் என் பிள்ளையோட ஈமான அசைக்க முடியாது, என் தூதரை கொடுத்திருக்கிறேன், தூதருடைய வழியதான் இருப்பான் என்ற அளவிற்கு அவ்வளவு பெரிய ராணுவக்காரன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா கூட தைரியமா கத்தி கத்தி சொல்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு இறை பயிற்சி, அவர் ஈமானிய பயிற்சி வழங்கப்பட்டவர்களா உருவானார்கள். நாம் எந்த அளவிற்கு பலவீனமா இருக்கிறோம். இந்த ரமலான்ல முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு அந்நபியு அவுலாது முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்பதை கண்டிப்பா உணர்த்தக்கூடிய வேலையில களமிறங்கி ஹதீஸை தேட ஆரம்பிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, உயர்வு என்ன, எல்லாம் 10 வயசுக்குள்ள டோட்டல் விஷயங்களையும் ஒரு டேட்டா ஃபைல் இருந்து எடுத்தா எப்படி வருமோ அதே போல எங்களுடைய சிறார்கள்ட்ட நாங்க கொடுப்போம். பேர மக்களை நாங்க உருவாக்குவோம். வேணுங்கிற தின்பண்டங்கள் வாங்கி தரலாம், ட்ரெஸ் வாங்கி தரலாம், அழகு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா என்று நிற்கிறார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரை ரசூலுல்லாஹ் அழகா உருவாக்குறாங்க. பிற்கால கட்டத்துல இந்த மார்க்கத்திலே பலவீனங்கள் மக்களை ஏற்படுத்தும் போது இணைக்கக்கூடிய பாலமாக ஹசன் ரலியல்லாஹு இறங்கி போய் 2 ஆட்சியை சேர்த்து கொண்டு போய்க்கலாம் என்று சமாதானம் செய்யக்கூடியவராக உருவானார். காரணம் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்ச அடிப்படையில ஹசன் ரலியல்லாஹு உருவானார்களே. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலையும் தோல் புஜங்கள்லையும் விளையாடி தெரிந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை வளமாக சொல்லி உருவாக்கினார்கள். அன்புமிக்கவர்களே, இன்று மார்க்கம் ஏனோதானோ என்று தெருவில் காணப்படக்கூடிய பொருளை போன்று ஆகிவிட்டது. இந்த அளவுக்கு கை சேதம். அன்புமிக்கவர்களே, இந்த மார்க்கம் என்பது ஒரு காலம் வரும், அப்போது இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பது கையிலே மிகப்பெரிய அளவுக்கு தீக்கண்கள் வைப்பது போல ஒரு வேதனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கெல்லாம் பிடிக்காது, கையில இருமோ அரிக்கிற மாதிரி ஒரு கோபம் வரும். மார்க்கத்தை பற்றி பேசினாலோ, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொன்னாலோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதரை அளவு நான் உயிருக்கு வேளா நேசிக்க வேண்டும் என்று போதித்தாலோ மனசுல ஏறாத அளவுக்கு பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லா விதத்திலும் நம்முடைய மனம் பலவீனப்பட்டு போய்விட்டது. அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இதை உணர்ந்து செயல்படுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான அடிப்படையிலே சஹாபா பெருமக்களை உருவாக்கினார்கள். அன்புமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா பாசம் காட்டியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்வுடைய முற்றத்திலே தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவருடைய கழுத்துல கொண்டு போய் அவருடைய கழுத்துல உக்பத் இப்னு அபீ முஆய்த் என்பவன் அந்த கழுத்தை பிடிச்சு அப்படியே டைட் பண்றான். ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறாங்க. பஹவபி மன்கிபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை பிடிச்சு டைட் பண்றான். ஆடை ஒரு துணியை வச்சு சுருட்டுறான். உடனே கடுமையான முறையில் போட்டு இருக்கிறான். உடனடியா ரசூல் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வேகமாக போய் அந்த உக்பத் இப்னு அபீ முஆய்த்தை தள்ளி விட்டு அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய நபரையா நீங்கள் கொல்ல போகிறீர்கள்? வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மின் ரப்பிக்கும், அவர் என்ன செய்தார்? உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து தெளிவான சான்றுகளை எல்லாம் கொண்டு வந்தவராயிற்று, அவரை போயா கொல்ல போகிறீர்கள் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த நபரை தள்ளி விடுகிறார் என்று சொன்னால் இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹின் மீது பாசத்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டிய அந்த அன்பும் பாசமும் பார்த்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பாசம். அன்புமிக்கவர்களே, நாம் ஒரு பயணத்துக்கு போறோம் சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போவோம், ஏர்போர்ட் வரைக்கும் போவோம். சரிங்க, போயிட்டு வரலாம், பார்ப்போம், வலைக்கும் சலாம் என்று போய் சொல்லிடுவோம். ஆனால் பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறார். ரசூலுல்லாஹ், ஹிஜ்ரத் போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க, ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளணும், மக்கள் எல்லாம் போறாங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு கெஞ்சறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்ஜல், நீங்க அவசரப்படாத அபூபக்கர், அவசரப்படாதீங்களா, அல்லாஹ் இஜால சாயிபா, அல்லாஹ் உமக்கு ஒரு தோழமை ஏற்படுத்துவான், நீங்க அவசரப்படாதீங்க அபூபக்கர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸுஹபத்து யா ரசூலல்லாஹ், அஸ்ஸுஹபத்து யா ரசூலல்லாஹ், இந்த நட்புறவு நீங்களாலே யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் கண்கலங்கி சொன்ன வார்த்தையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்கள், எவ்வளவு பெரிய கடினமான பயணம். ஒரு விஐபி கூட போறதா இருந்தா அவருக்கு எவ்வளவு பேர்டனா இருக்கும், அவர் எப்படி சமாளிக்கிறது, அவர் எப்படி ஃபேஸ் பண்றது, அவர் என்னவெல்லாம் கேட்பாரு, எப்படி எல்லாம் கேட்பாரு, எப்படி எப்படி ஒண்ணும் இந்த பயணத்துல கொஞ்சம் நம்ம பாத்துக்கலாம் என்றெல்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நட்பு என்று வந்தவுடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இந்த தோழனுக்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் அவர்கள் வல்லாஹி மா ஷார்து கத்து கபில தாலிக்கையோ, அந்த நாளை விட எந்த நாளிலும் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. அது அழுது கொண்டே அபூபக்கர் சித்திக் அவர் அந்த நாளிலே சொல்லி காண்பிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட அன்பு மிக்கவர் அந்த அன்பெல்லாம். அபூபக்கர் சித்திக் வாசனை போய் அப்படியே மஸ்ஜித் நபவியில போய் நின்று பாருங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜித் நபவியில எவ்வளவு எல்லா 24 மணி நேரம் திறந்திருக்கக்கூடிய ஒரே வாசல் பாபு அபி பக்கர் என்று போடப்பட்டிருக்கு. அந்த வாசல்ல போய் நின்று பாருங்க. அபூபக்கர் சித்திக் வாசலை தவிர வேற அந்த வாசலை மட்டும் நீங்க மூடாதீங்கன்னு சொல்லி எதுக்கெல்லாம் சொன்னாங்க. இன்றளவும் அந்த அபூபக்கர் சித்திக் அவர்களை அந்த இடத்திற்கு போகணும்னு நம்மால் உணர முடிகிறது என்றால் அவருடைய நட்புறவும் பாசமும் தான் அன்புமிக்கவர்கள். இந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு இருந்தது. நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு நட்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு பாசம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு எவ்வளவு கட்டுப்படுத்துறாங்க. நீங்க அவசரப்படாதீங்க, அபூபக்கர் பேசாம இருங்க, அல்லாஹ் ஒரு தோழமை ஏற்படுத்துவா என்று அவர் பேசாம இருக்கிறார். அது நாலாவது நாள் கடைசியில் ரசூலுல்லாஹே அனுமதி வாங்க நம்ம கிளம்பலாம் அபூபக்கர் என்று சொன்ன உடனே அவர் 2 பேரும் கிளம்பி போறாங்க. அன்பு மிக்கவர்கள், எப்படிப்பட்ட ஒரு தொலைதூர பயணம், கடினமான ரிஸ்கான பயணம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபா அந்த ஒட்டகத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் அப்படியே சைடுல நின்று யாரா வராங்களா முன்னாடி பின்னாடி. சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்துல ஒரு நபர் வந்து குதிரையில் வந்து விடுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் ஓலையை கொடுங்க, நான் திரும்பி பத்திரமா போகணும், எனக்கு 100 தங்க காசு கொடுப்பாங்க சொல்லி நம்பிக்கையில தான் நான் வந்தேன் என்று அந்த நபர் வரக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் உஷாராகி அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன உயிரோட விட்டுருக்க சொல்லி கெஞ்சி கூத்தாடி திரும்பி போறார். ஊர்ல போய் மக்கள்கிட்ட முகமதுக்கு எதுவும் பண்ணாதீங்க என்று அந்த மனிதர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவா பேசுகிறார் என்றால் அந்த பயணம் முழுக்க அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் பாருங்க. அந்த நேசத்துக்கு நாம காட்டுற நேசம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நிற்கிறோம். நம்முடைய நேசம் அந்த அளவிற்கு நம்மால் காட்ட இயலாவிட்டாலும் நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசத்தை காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ரபியா இப்னு காயிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவருடைய உது செய்யும் போது தண்ணி கொண்டு கொடுத்துட்டு இருப்பார். ரபியா இப்னு காயிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மாதிரி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல் ஏதாவது கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏதாவது அந்த கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை ஏதாவது கேளுங்க அப்படின்னு அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல உங்க கூட நட்புறவா இருக்கணும், அதான் எனக்கு தேவை என்று அவர் கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ கைர தாலிக்க வேற ஏதாவது சொல்லுப்பா நான் தர்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. இல்ல ஹுவ தாக்க, எனக்கு அதுதாங்க தேவை, சொர்க்கத்துல உங்க கூட நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ற உடனே உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அதிகமான சுஜூதுகளை செய்து உன்னை நீயே அர்ப்பணித்து எனக்காண்டி உதவி செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சுஜூத் நம்ம இந்த அளவுக்கு 27 கியாமுல் தொழுகிறோம், நஃபிலான உனக்கு வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் என்றால் இது ரமலானோடு நின்று போய்விடக் கூடாது. ரமலான் அல்லாத காலங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு தொழுகை 8+3 அதிகப்படுத்தியதில்லை என்று நாம் பார்க்கிறோம். வாய்ப்பு கிடைக்கின்ற தருணங்கள்ல எழுந்து அல்லாஹ்விற்காக வேண்டி வணங்கி வழிபடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அன்புமிக்கவர்கள், அதான் அதிகமாக சுஜூதுகளை செய்வது. இங்க 4 ரக்காத் தொழுகை இருக்க முடிய மாட்டேங்குது, போன் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருது, அல்லது சில டோன் வந்து நோட்டிபிகேஷன் டோன் கூட ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு பிஸி ஷெட்யூல்ல போனை வச்சு 3 4 தெரியாம கடார்னு பள்ளி விட்டு வெளியே போனா போதும்
என்ற அளவுக்கு இருந்தால் எங்க நம்ம சுஜூது இருக்கிற இந்த 8 சுஜூதே முழுமை இல்லைன்னா அதிகமான சுஜூது எங்க போய் முழுமைப்படுத்துறது அன்பமிக்கவர்களே? ஒவ்வொரு நேரத்திலும் பரல தொழுகை வருகிறதா, விவாதத்து என்று வருகிறதா, கட்டுப்பாட்டை மீறுறோமா ஆஃப் பண்ணி விட்டுருங்க, தேவையில்லை. இது இல்லாத காலத்தை எப்படி வாழ்ந்தோம்? இருக்கிற காலத்துல நம்ம அல்லாவுக்காக வேண்டி தியாகம் பண்ணி முடிவு பண்ணணும். லா தொழிலுக்கும் அம்மாளுக்கும் பல அவுலாதுக்கும் வந்துக்கிறல்ல, உன் பொருளோ உன் பிள்ளைகளோ குழந்தைகளோ அல்லாவுடைய நினைவை விட்டு திசை திருப்ப கூடாது. அப்படி மீறி திசை திருப்பனால் நீ நஷ்டவாளி என்று குர்ஆன் சொல்லி காண்பிக்கிற அன்பமிக்கவர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நஷ்டவாளி, உன் பொருள் சொத்து மட்டுமல்ல, நம்ம கையில யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும் அல்லது வாட்சா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம திசை திருப்புது, நம்ம டைவர்ட் பண்ணுது, நம்முடைய ஆடை நம்மளை டைவர்ட் பண்ணுதுன்னா நம்ம உஷாராயிரணும். நம்ம இபாதத்து முக்கியம், நம்முடைய தொழுகைதான் முக்கியம். கம்மின் சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள். லைசலவுமின் சியாமிஹி இல்ல வம, அவருடைய நோன்பில் அவனுக்கு கிடைச்ச ஒரே லாபம் தாகித்திருந்தான், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. எத்தனையோ நோன்பாளி இருக்கிறாங்க, அந்த நோன்பாளிக்கு தாகித்து இருந்தான், அவ்வளவுதான். அவன் அந்த பயிற்சி, முறையான நேர தொழுகை, இபாதத்து, பக்குவமான சூழ்நிலை இங்க அன்புமிக்கவர்களே அந்த காலகட்டங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையின் அடிப்படையிலே இந்த சஹாபா பெருமக்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள், சஜிதாவை அதிகப்படுத்தினார்கள். அந்த சஜிதாவை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். எதிரி கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிறார். அவர் பேர் என்னங்க? அவர் குறிப்பிட்ட புனித மாதம் முடிஞ்ச உடனே உன்னை கொன்றுவோம், அதுக்குன்னு தேதி குறிக்கிறாங்க. அவர் மேடையில் நிறுத்துறாங்க. அவர் சொல்றாரு, காலில் முள் தைக்கிறத கூட நான், ரசூலுல்லாஹ்வுடைய காலில் முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. யாருங்க அவங்க? மாஷா அல்லாஹ். ஹுபைப் பின் அபீ ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அந்த வார்த்தை சொல்றாங்க. என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அவர் அந்த மரணிக்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறார். நான் இன்னும் நீட்டி இருப்ப, உயிருக்கு பயந்துட்டா ஹுபைப்னு சொல்லி நீ நினைக்க கூடாதுன்னா தொழுகை நான் சுருக்கிட்டேன் என்று நான் இப்போ ரெடி ஆயிட்டேன், இப்ப நீங்க கொள்ளலாம் சொல்லி ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர் அடைகிறார். அவர் யாரெல்லாம் இவங்க எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ யாரெல்லாம் சொல்லி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர். அந்த 2 ரக்காத் தொழுகை கூட சாதாரணமா நினைக்கிறேன். அந்த 2 ரக்காத் தொழுகை கூட பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் டைம் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது, உட்கார்றத விட 2 ரக்காத் தொழுவோம், இன்னும் 2 ரக்காத் தொழுவோம். நமக்கு எப்போ ஆயில அல்ல குறைப்பான்னு தெரியாது, எப்ப கால் மடங்கும் தெரியாது, எப்ப சஜிதால சஜிதால விழ முடியாத ஒரு சந்தர்ப்பம் நமக்கு சோதனையா ஏற்படலாம், எப்ப நமக்கு சுயநினைவு கம்மியாகவும் தெரியாது, எப்ப நம்முடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் குறையும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மனசுல ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமான பாதுகாப்பா வைக்கத்தான் நம்முடைய சரீரம், உடம்பு கடைசி வரைக்கும் நமக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் சமாதானம் வச்சிருப்பான். அல்லாஹ் அருள் புரிந்த சில மக்களுக்கு சோதனையா கொடுத்திருப்பான். அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபாவா தரட்டும். சுப்ஹானல்லாஹ். நல்ல மக்களுக்கும் சில நேரத்தில் அல்லாஹ் நோயை தர்றான். அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில தர்காவை கூட்டுவதற்கான சில நோய்கள் வருகிறது. அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தண்டனை எல்லாம் யோசிச்சு தன்னைத்தானே தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. அவங்களா முடிஞ்ச உட்கார்ந்து அப்படியே சேர்ல உட்கார்ந்து சஜ்ஜா செஞ்சாலும் நீயத்துக்கு அல்லாஹ் பரிசை தருகிறான். அன்புமிக்கவர்கள், அந்த நீயத்திற்கு அல்லாஹ் கூலி தருகிறான். அவருடைய ஸ்பைனல் கார்டு எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணட்டும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எல்லாம் இலகுவாக்கி தரட்டும் என்று நாம் துஆ செய்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த சஜிதாக்களை நாம் அதிகப்படுத்தும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எண்ணற்ற நன்மைகளை பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் நாம் இருப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அதை நம்முடைய மனதிலே ஆழமான முறையிலே நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுல எந்த விதமான பலவீனமான சிந்தனையும் நமக்கு வந்துவிடக் கூடாது. அன்புமிக்கவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையிலே அந்த சஹாபாக்களிலே பெண்களும் சளைத்தவர்களா இல்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கடந்து செல்றாங்க, பனி தீனார் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த நேரத்தில் அவருடைய கணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, தந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு ஊதுக்களத்துல. அது மாதிரி நேரத்தில் எல்லாரும் துக்கத்துல ரொம்ப ஆழ்ந்து இருக்கும் போது அந்த பெண்மணி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆச்சு?
அவங்க தன்னுடைய சகோதரனை இழந்துட்டாங்க, கணவரை இழந்துட்டாங்க, தந்தையை இழந்துட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆச்சுன்னு சொன்ன உடனே அந்த இருக்கிறவங்களா செய்தி சொல்றாங்க, ஹைரன் யா உம்ம புலான், இன்னவருடைய தாயே ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே ஹுவ பிஹம்தில்லாஹ் கமா துஹிப்பீன, அல்லாஹ் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதே போல அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று அந்த பெண்மணிக்கு செய்தி சொல்லப்பட்ட உடனே அரிநீகி அரிநீகி ரசூலுல்லாஹ்வை கண்ணுக்கு காட்டுங்க, ரசூலுல்லாஹ்வை நான் கண்ணுக்கு காட்டுங்க, ஹத்தா அன்னுர இலையை என்று சொன்ன உடனே போங்க உஷீரலஹா இலையை போங்க, அங்கதான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வை போய் பார்த்துட்டு குல்லு முஸீபத்தின் பாதக ஜலல், உங்களுக்கு பின்னால் உள்ள எல்லா சோதனையிலும் எனக்கு தெளிவாயிருக்குங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டாதான் எனக்கு பரவலி, உங்களுக்கு எதுவும் இல்லையா எனக்கு இப்ப தெளிவா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறது என்று ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வை தேடி வந்து இப்படி சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் அன்புமிக்கவர்கள், எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை இன்று பெண்கள் சமுதாயத்திலே பல அல்லாஹ் அருள் புரிந்த மக்களை தவிர சிலர் நகையின் மீதும் பணத்தின் மீதும் பல்வேறு விதமான ஆடம்பரத்தின் மீதும் சொத்துக்கள் அழகழகான வீடு மாளிகைகள் மீதும் ஆசைப்பட்டு கணவன் வெளிநாட்டில் எப்படியாவது சீரழித்து கஷ்டப்படட்டும் என்று சின்னாபின்னப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த பெண்மணிகள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது போன்ற நிலைகளிலே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கையிலே இந்த பெண்மணி எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குல்லு முஸீபத்தின் பாதக, உங்களுக்கு பின்னால் எந்த சோதனை வந்தாலும் இனிமேல் நான் தெளிவா பேஸ் பண்ணுவேங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க நல்லா இருந்தா போதும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மிக பரிசுத்தமா இருந்தது என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இன்னைக்கு ஜும்மா தினம், ஜும்மா தினத்தில் அன்று வாரத்திற்கு ஒரு முறை நகத்தை வெட்டக்கூடிய காரியம், மீசையை வளர்ந்திருக்கிறதா ஆண்களா இருந்தால் மீசை கத்தரிக்கக்கூடிய காரியம், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கிய விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக கருதப்படக்கூடிய விஷயங்கள், பொடும்போக்காக விடப்படக்கூடிய விஷயங்கள், அதையெல்லாம் கவனமாக கையாளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த அந்த வழிமுறைகள் எல்லாம் பேணி காக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒருபோதும் அதை சாதாரணமாக நாம் விட்டு செல்ல முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உஹது போர் களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அடைந்த அந்த துன்பச் சூழ்நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, உஹது போர் களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எதிரிகள் சூழ்ந்துடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை வட்டமிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எட்டி பார்க்க போறாங்க. அப்ப நபித்தோழர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ், என்னுடைய நெஞ்சுக்கு கீழே தான் உங்களுடைய நெஞ்சு இருக்குது என்று அவரை ரசூலுல்லாஹ்வை அமைதியை உள்ள உட்கார சொல்றாரு. இன்னும் அபூ துஜானா என்று சொல்லப்படக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னாடி நின்னுக்கிறாரு. நின்று வரக்கூடிய எதிரியுடைய அம்பெல்லாம் அவருடைய முதுகுல வாங்கிக்கிறாரு. அசையாம நிற்கிறார். அதுதான் பெரிய விஷயம். அசையாம அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு எதுவுமே ஆய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நிற்கிறார். மாலிக் இப்னு சினான் என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய முகத்துல தெரியாம ரத்தம் பெற்றுச்சு. அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சு சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுவதற்கு கடுமையான போராட்டம் மேற்கொண்டார். அன்புமிக்கவர்களே, தல்ஹத் இப்னு உபைதா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவரும் தன்னால் என்ற பங்குக்கு முயன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தார் என்றால், இந்த ரிசாலத்து, இந்த தூதுத்துவம் முழுமையாக மக்களுக்கு போய் சேர்ந்தாக வேண்டும். எவனுடைய பாதிப்பும் ரசூலுல்லாஹ்வை வந்து அடையக்கூடாது. நாங்க என்ன போகலாம், எங்க உயிர் போகலாம், எங்க மனைவி மக்கள் அனாதை ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க தூதருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. காரணம் நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் உயிருக்கு மேலானவர் என்பதை ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம், உங்களுக்கு அல்ல அல்லாஹ்வுக்கு நாங்க ப்ரூஃப் பண்ணுவோம் என்று அந்த ப்ரூஃப்ல, அந்த ஆதாரத்தில் அவங்க எந்த விதத்திலும் சடைவடையவில்லை. அன்புமிக்கவர்கள், இன்று நாம் சடைவடைகிறோம், பலவீனப்படுகிறோம், தொய்வடைந்து விடுகிறோம். ஏன், எதற்கு என்று நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் என்றால், நாம் கண்டிப்பாக நம்மை கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே,
இந்த இரவு தொழுகையை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நின்று அற்புதமான முறையிலே தொழ வைத்து சஹாபாக்களுக்கு ஓரிரு நாட்கள் பயிற்சி அளித்தார்கள். அதை இன்னவரை நபித்தோழர்கள் வளமைப்படுத்தி தன்னுடைய ஆட்சி அதிகார காலகட்டங்களிலே அதை தொடர்ச்சியாக செய்தார்கள் என்றால், நாமும் அதை செய்கிறோம் என்றால் நபி வழியின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்துகிறோம். அன்புமிக்க அல்லாஹ் காப்பாற்றுறேன். சில பேர் வீடியோ எல்லாம் வெளியிட்டு என்ன எந்த அளவுக்குன்னா, தராவி தொழுவனுக்கு எல்லாம் பறக்க செய்யட்டுமாமா, கியாமுல் லைலை தொலை வைக்கக்கூடிய ஆளுக்கு, தொழுகிற நபர்களுக்கு அல்லாஹ் கேன்சர் நோயை தரட்டும் சொல்லிட்டு பத்வா விடக்கூடிய பேச்செல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு கியாமுல் லைல் என்பது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி தந்த வழிமுறை. அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது அந்த போராட்டத்தை தவிடுபடியாக்குவதற்காக வேண்டி இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் உணர வேண்டும். சாதாரணமாக நாம் தலைக்கு ஒரு எண்ணெய் தேய்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட, ஒரு சுண்ணாவை கூட இன்று பலரும் இழந்து போயிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் பார்த்து சொன்னாங்க, அக்ரிமி ஷாரக்க, உன்னுடைய முடியை நீ மரியாதையை கண்ணியமாக என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இல்ல ரசூலுல்லாஹ், எனக்கு தலையில கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னாங்க. உடனே அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எண்ணெய் தேய்த்து உங்களுடைய முடியை நல்ல விதமா வைங்கன்னு சொன்ன உடனே அவர் அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்கிறார். காலையிலையும் மாலையிலையும் எண்ணெய் தேய்க்க, அது 2 நேரத்தை தேய்க்கிறார். ஏங்க எண்ணெய் 2 நேரம் எண்ணெய் தேய்க்கிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுமாறு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் ரொம்ப விரும்புறேன், அதான் நான் இது செஞ்சுட்டே இருக்கிறேன்னு சொல்லி அவர் விரும்பி இறங்கி செயல்படுகிறார் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா பெறுகிறார்கள் இருக்கிறது. ஒரு பல் துலக்கக்கூடிய காரியம், ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் பல்லு வலி தாங்க முடியல, அது இது அலறக்கூடிய நிலைமை வருது. ஒரு பல் துலக்கக்கூடிய சுன்னா இரவு நேரம் பகல் நேரம் என்று ஒரு நாளைக்கு 5 நேரத்திலும் செய்ய வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன். இருந்தாலும் சமுதாயத்துக்கு சிரமமாயிருந்ததற்காக வேண்டி நான் கட்டாயப்படுத்தல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அது சுன்னாக்கள்ல சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் விரும்பினாங்களே, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சுன்னாவை கடைபிடிக்கலாமே, தொடரலாமே என்று பார்த்தால் அதுக்கெல்லாம் பேஸ்ட் செலவுக்கு காசு தருவீங்களா என்று கிண்டல் அடிக்கக்கூடிய சும்மா வந்துருக்கு. மாசத்துக்கு 4 பேஸ்ட் வாங்கணும் தருவீங்களா என்று தமாசாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை போய்விடுகிறது. அன்புமிக்கவர்கள், எவ்வளவு பெரிய சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவதை விரும்பி இருக்கிறார் என்றால், அந்த பல்லை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி செஞ்சிருக்கிறாங்க. மரணிக்கின்ற நேரத்திலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குச்சியை, அந்த நெல்லக்கூடிய பல் துலக்கும் குச்சியை மென்று கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகா அந்த பல் துலக்கிட்டு அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலான்னு அல்லாஹ்ட்ட வரவேற்று அவருடைய உயிர் உடம்புல இருந்து பிரிகிறது என்று சொன்னால், ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பேணுதலோட கடைபிடித்திருக்கிறாங்க. அன்புமிக்கவர்களே, அந்த பேணுதல் நம்மிடத்தில் வர வேண்டுமா இல்லையா? அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கடைபிடிக்கிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல, ஒரு சாதாரணமா ஒரு கல்யாண விருந்து ஏற்பாடு பண்றாங்க. அந்த நேரத்துல ஒயிட் ரைஸோ கொஞ்சம் சாம்பாரோ கொஞ்சம் ஊறுகாய் வச்சு விட்டுட்டு போறாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்க? அன்புமிக்கவர்களே, சிறப்பான விருந்து சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு கால் குழம்பு வைக்கப்பட்டு ஒரு கொடுக்கப்பட்டாலும் அதுல இருக்கிற அந்த பொருளை நான் செய்வேன், அந்த சாரை வாங்கி குடிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சதை, நல்ல சதை பகுதி சமைத்து கொடுக்கப்பட்டாலும் அதையும் நான் செய்வேன், சாப்பிடுவேன் என்று இரண்டையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இரண்டையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வாலண்டியரா போறாங்க, சாப்பிடுறதுக்கே போறாங்க. அபூபக்கரும் போறாரு, உமர்லாலும் போறாங்க, 3 பேரும் போறாங்க. அவர் கொஞ்சம் இறைச்சி, கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள்ல கரிந்த 2-3 குவாலிட்டியான பேரிச்சம்பழங்கள்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. 2 எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 2 பேருக்கு சொல்றாங்க, உங்க இருவரையும் பசி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தது, இப்போ நீங்க வயிறு நிரம்பிட்டீங்க, இத பத்தியும் அல்லாஹ் மட்டும் கொஸ்டின் கேட்பான். கொடுத்தவர் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அங்க அட்வைஸ் பண்றாங்க. சாப்பிட வந்து தப்பா போச்சு போல தெரியுங்கிற ஃபீலிங் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அங்க ஒரு நசியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார் என்று சொன்னால், 1வது விஷயம் கௌரவம் பார்க்காம போறாங்க. ஏற்கனவே அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, இப்ப பசி, இப்போ போலாம் என்று கௌரவம் பார்க்காம போறாங்க. இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் கௌரவம் பார்த்து பழகி பலருடைய மனசு உடைச்சு சின்னாபின்னப்படுத்திடுறாங்க. ஒரு டீ குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவர் இருக்காரா, அவர் கூட போலாம்,
நம்ம ஒரு இதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இப்படி சொல்லி எத்தனை விதமான பிரிவு அனுபவித்தவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு பாசமா இருந்தாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர்கிட்ட ரசூலுல்லாஹ் பாசமா இருந்தாங்க. ஏன் நடுங்கிறீங்க? அந்த ஃபத்ஹு மக்கா நேரத்துல ஏன் தோழரே நடுங்கிறீங்க? நான் சாதாரண காய்ந்த இறைச்சியை சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன் தான் இந்த முகமது. நடுங்கவெல்லாம் வேணாம், நார்மலா இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசுவாசப்படுத்துகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பாச உணர்வு அனுபவித்தவர்களே. எல்லாரும் கவனத்துல வச்சாங்க, யாருமே விடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசமும் பாசமும் அந்த சஹாபாக்களுக்கு வழங்கப்பட்டது என்றால் நாம் அதை கவனத்தில் மேற்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பெண்மணி மௌத்தா போயிடுறாங்க. செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வரல, அடக்கவும் பண்ணி முடிச்சுட்டாங்க. உடனே பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி எங்க அந்த பெண்மணி கேட்கிறாங்க. உடனே எல்லாரும் திருத்துவரு அவங்க மரணிச்சுட்டாங்க, அதனாலதான் ஏன் நீங்க எனக்கு தெரிவிக்கல சொல்லி அந்த பெண்மணி கபருக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து விட்டு வருகிறார் என்று சொன்னால், சாதாரண ஒரு பள்ளிவாசல்ல பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மரியாதை கண்ணியத்தை கொடுத்த ஒரு தூதரை நாம் நேசிக்க வேண்டுமா அல்லது அசால்ட்டாக விட வேண்டுமா என்று நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய மக்கள் 3 குழந்தை இருக்கிறாங்க, 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் மன்னத்தில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வேற விதமான மன்னத்துல போயிட்டு இருக்கிறாரு என்று வந்தா நம்ம குர்ஆன் சுன்னா மன்னத்தில் இருக்கிறவன நல்லா கவனிக்கணும். நீ வரங்கட்டா அந்த என்று விரட்டி தள்ளும் போது அங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்படும். அவங்க விவரம் இல்லாத அவன் யாரோ செலிபிரிட்டி பின்பற்றிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான், வீணா போயிட்டு இருக்கிறான். மியூசிக்கு கச்சேரி அது இதுன்னு போயிட்டு இருக்கிறான், வீணா போயிட்டு இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான். கொஞ்சம் ரெடி ஆகும், அவனுக்கு டைம் கொடுக்கணும். இருவரையும் அமர்வு நீதமான முறையில பார்த்து பாத்தியா அவன் குரான் ஓதுறான், அவன் தொழில் இபாத்தை பத்தியா இருக்கிறவர் நீ தவிர்க்கிறானா. பிள்ளைய பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர் சொல்லி பாட்டை வேற இடையில பாடிட்டு அந்த பாட்டை முதல்ல இல்லாத பாட்டு. அப்ப அந்த பாட்டையும் பாடிட்டு உதாரணமும் கற்பிச்சுட்டு இந்த பையனை டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாக்கி அவனை தற்கொலை அளவுக்கு தூண்டி விட்டு அந்த பாவம் சும்மா விடுவாங்க? ஒரு பிள்ளை நம்முடைய பிள்ளைங்கள்ல 3 பேர் 2 பேர் இருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்கன்னா அவங்க தயார்படுத்தணும். அவங்க பலவீனமா இருக்க மெதுவாக ரெடியாவாங்க, அவங்க பக்குவமா ரெடி பண்ணி ஏதிலும் பையன் அபிநாயிக்கும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீதமா நடங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதமா நட. அவன் உனக்கு தப்பா ரிசல்ட் கொடுத்தாலும் நீ நல்ல தந்தையாதான் இருக்க வேண்டும். உணவு, உடை, ஆரோக்கியம் எல்லா விஷயத்தையும் கரெக்டா நடந்து அந்த தந்தை அந்த மகனை பராமரித்தால் கெட்டவன் பையனும் நல்லவனாமா, கேரக்டர் ஒஸ்டா இருக்கிறவங்க நல்லவங்களா மாறுவாங்க. அபூ ஜஹல் என்ற கொடியவன் அவனுக்குரிய மகன் இக்ரிமா சொர்க்கவாசியா மாறினார். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மாறினார். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டார்கெட் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பதுதான். அபூ ஜஹலை பழி வாங்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் வருகை தரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை வரவேற்றார்கள் என்றால் அன்புமிக்கவர்கள் யோசிப்பார். நடுநடுங்கினார். மனைவி சப்போர்ட் பண்ணி இக்ரிமா வர வச்சு ஷஹாதா கலிமா சொல்றாரு, இவ்வளவு நாள் இஸ்லாத்துக்கு மாற்றமா செயல்பட்டு இருந்தேன், இனிமேல் நான் இஸ்லாத்துக்கு சப்போர்ட்டா நிறைய நன்மை செய்ய போறேன் என்று இக்ரிமா சொன்னார் என்று சொன்னால் அப்பனை போலதாங்க பையன் இருப்பான் என்றெல்லாம் பேசக்கூடாது. அன்புமிக்கவர்களே, தந்தை போல பிள்ளை என்றெல்லாம் அந்த பிள்ளைகளை இன்சல்ட் பண்றதோ அல்லது அவங்க செஞ்ச தவறுக்கு முடிச்சு போட்டு விடுறதோ அல்லது கொஞ்சம் பலவீனமான மக்களை தரந்தாழ்த்தி பேசுவதோ ஒருபோது கூடாது. அவங்க நல்லவா மாறதுக்கு வாய்ப்பு எல்லாம் தரட்டும், அவங்க மாறும்போது மாறட்டும். இன்னும் 1 வருஷம் தேவை, 6 மாசம் தேவை, இன்னும் 2 வருஷம் தேவை. அவங்க டேக்கர் ஓன் டைம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி விட்டால்தான் அவங்க ஒரு கட்டத்துக்கு அவன் தெளிவாய் வந்துட்டான்னு வீணான விஷயங்களை ஈடுபட்டு தெளிவாய் வெளியே வந்துட்டானா அவனை விட இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கு வேற யாரும் வர முடியாத அளவுக்கு வேகமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போகக்கூடிய சிந்தனை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய அருள் யார் மீது பரவும் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் யாரை சூழ்ந்திருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடியாது. நாம் ஒரு ஆளை மட்டமா நினைப்போம், அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. ஒரு ஆளை ஹை லெவல் நினைப்போம், அவங்க திடீர்னு ஏதாவது பண்ணி தரந்தாலும் போயிடுவாங்க. எப்ப எது நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. உங்களுடைய கரத்தில் தான் எல்லா நலவும் இருக்கிறது
என்ற நம்பிக்கை இருந்தால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து விட்டு செல்வதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு ஒரு உண்மையான அடையாளம். நான் தூதரை நேசிக்கிறேன், அதெல்லாம் உனக்கு செலவுக்கு தரேன். நான் தூதரை நேசிக்கிறேன், அதெல்லாம் உன்னை பராமரிக்கிறேன். நான் தூதரை நேசிக்கிறேன், அதனால் உங்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறேன். நான் தூதரை நேசிக்கிறேன், அதனால் உங்களுக்கு மத்தியில பாகுபாடு இல்லாமல் நல்ல ஒரு தந்தையாக வாழ்ந்து காண்பித்து விட்டு செல்கிறேன் என்று நடந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கபரிலேயும் மறுமையிலேயும் நாம் நீதமானவன் என்ற பட்டியலை விட்டு வெளியே வந்து நீதமானவன் என்ற ஒரு பட்டியலுக்குள் நாம் போய் சேர்ந்து விடலாம். அன்புமிக்கவர்கள், அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே நீதியை செலுத்தும்படி மிகவும் வலியுறுத்தினார்கள். அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தன்மை விட்டு வெளியே வரவில்லை என்பதை நாம் எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, கண்ணிமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் இருந்த எத்தனையோ நபித்தோழர்கள் அவங்களுடைய வாழ்நாள்ல அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த மாதிரியே வாழ்ந்துட்டு போனாங்க. அதுல ஒரு நபித்தோழர் அப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிருக்கிறார். அப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர் மன சங்கடமான காரணத்தினால ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறாரு. மனைவி இருக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சு சொன்னா யாருமே இல்லையே என்று சொல்லும்போது அந்த நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெட்ட வெளியான பகுதியில் ஒரு நபித்தோழர் ஒருவர் இருப்பார், அவருக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய அணி வரும், அவருக்காக வேண்டி தொலை வைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீ போய் வெளியே போய் பாரு என்று வெளியே பார்க்க சொல்றாங்க. அங்க உம்ராக்கு போற டீம் வருது. அந்த நேரம் பார்த்து இவருடைய ரூபம் போகுது. அந்த டீம் இவருக்கு வேணுங்கிற ஜனாதாவுக்கு முழு ஏற்பாட்டும் செய்து அவரை அடக்கம் பண்றாங்க என்ற வரலாற்றை பார்க்கிறோம். என்றால் அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல் அவங்க மனசுல ஆழமா இருந்தது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறாங்க என்ற நம்பிக்கை எல்லா வகையிலும் ஆணித்தரமா இருந்தது. அது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னா அது உண்மையாத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். இத்தக்குள் உள்ம கைன உள்ம உள்மாத்தி யோமிக்கியாமா, அநீதத்தை பயந்து கொள்ளுங்கள், அநீதம் என்று கியாமனாருடைய இருள்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒருவன் காலை நேரத்துல முஸ்லிம் மூமினா இருப்பான், மாலை நேரத்துல காஃபிர் ஆயிடுவான். மாலை நேரத்துல மூமினா இருப்பான், காலை நேரத்துல காஃபிர் ஆயிடுவான். தன்னுடைய இஸ்லாமிய கொள்கைய அற்பமான விஷயத்துக்காக வந்து விட்டுட்டு போயிடுவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உயிருக்கு மிக மேலானவர். அந்நபியோ அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அந்த நபி அவுலா என்ன அர்த்தங்க? நீங்க சொல்லணும். அவுலா என்ன அர்த்தம்? மிக மேலானவர். பில் முஃமினீன மூமின்களுக்கு, மின் அன்ஃபுஸிஹிம் உயிர்களை விட, அவங்களுடைய உயிர்களை விட இந்த இறை தூதர் மிக மிக மேலானவர் என்று அல்லாஹ் சொல்லிட்டா அதுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. வாழ்நாள் எல்லாம் இந்த இறை தூதர் தான் உயிருக்கு மேலானவர் என்று நான் உறுதியா இருக்கிறேன். அதுல எவ்வளவு பெரிய இடங்கள் வந்தாலும் நான் கண்டிப்பா பேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன். நான் எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய உயிருக்கு மேலாக மதித்து என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஆடை, என்னுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருவதற்கு என்னால் என்ற முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று நாம் சபதம் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு சிறந்த முறையிலே இந்த இபாதத்துகள் நிறைந்ததாக முடியும். அன்புமிக்கவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி செய்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரு சின்ன நெகட்டிவா கொடுத்தாலே தாங்க முடியாது. ஒரு சின்ன நெகட்டிவ், என்னப்பா நீங்க ராத்திரி வந்து தேவையில்லாம பேசிட்டு போயிட்டீங்க என்று யாராவது சொல்லிட்டாங்க, ஒரு வாரம் மைண்ட் அப்செட் ஆயிரு. என்னடா நம்ம மக்களுக்கு செய்தி சொல்லியும் பிரயோஜனம் இல்லாம போச்சாங்க. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மஜ்னூன், கற்றுக் கொடுக்கப்பட்ட பைத்தியக்காரன் என்று அவங்க பட்டம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. அதே மாதிரி நீ ஒரு பைத்தியக்காரன் என்று பட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கவிஞன், கற்றுக் கொடுக்கப்பட்ட கவிஞன் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு பட்டம் கொடுத்தாங்க. என்னென்னமோ அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அதாவது ஆண் வாரிசை பெற்றிருக்க திராணியற்றவன் என்று சொல்லும் போது, இல்லை உனக்குத்தான் இந்த திராணி இல்லை என்று அல்லாஹ்
பதில் சொல்லிட்டே இருந்தான். நபியே, உங்களுடைய மனசு ரொம்ப அந்த மக்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் கேட்டு நெருக்கடிக்கு உள்ளாவதை நான் அறிவேன் நபியே. தாபூத், நீ அல்லாஹ்வை வணங்கி ஹத்தா ஏசியக்குல் யகீன், மரணம் வருகின்றவரை நீ அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்து சொல்ல ஒரே வாக்கு கட்டுப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அர்ப்பணிப்புகளையும் செய்தார்கள். அன்புமிக்கவர்கள், என்ன வேணாலும் இந்த மக்களுக்காக, சமுதாய மக்களுக்காக மறுமை நாள்ல சஜிதாலேயே கிடந்து அழுதுட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அதை விட யாருங்க வேணும் நமக்கு? யோசிச்சு பாருங்க. நம்முடைய மனைவி வருவாங்களா? நம்முடைய மக்கள் வருவாங்களா? பெற்றோர் வருவாங்களா? உறவுகள் வருவாங்களா? நன்மைக்குரியவர்களா இருந்தால் அல்லாஹ் அருள் புரிந்தவாறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உம்மத்தி 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 என்று சொல்லி கதறுவார்களே, அந்த ஒரு கதறல், அந்த ஒரு வேண்டுதல், அந்த வார்த்தை உண்மை என்று நாம் நம்பினால் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ரமலான் பெருநாள் முடிந்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உயிருக்கு மேலானவர் தான், அதுல எந்த மாற்று கருத்தை நான் கொண்டு வர மாட்டேன், அதை சந்தேகப்பட மாட்டேன். அந்த வார்த்தை 33 அத்தியாயத்தில் 6ஆம் வசனம் அல்லாஹ் இடம்பெற செஞ்சிருக்கிறார். அதில் எந்த வகை விதத்திலும் நான் பலவீனமான ஈமான் கொள்ள மாட்டேன். முழு ஈமானோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மனப்பூர்வமாக நான் பொருந்தி என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்வேன். என் தூதர் என்னோடு பயணம் செய்கிறார், என்னை அரவணைக்கிறார், என்னை சரிப்படுத்துகிறார். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவருக்கு வருத்தம் செய்கிறது. அல்லாஹ் ஹரிசுன் அலைக்கும் பில் முஃமினீன, மூமின்கள் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இந்த தூதர் இருக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் வர்ணிக்கிறானே, அப்படிப்பட்ட வர்ணிப்புக்குரிய ஒரு இறை தூதர், ரவுஃபாக ரஹீமாக பாசத்தை அள்ளி கொட்டக்கூடிய இந்த இறை தூதர் நம்மை புறக்கணித்தால் மட்டும்தான் நாம் கவலைப்பட வேண்டும். வேறு யார் புறக்கணித்தாலும் போயிட்டே இருக்கு. யார் புறக்கணித்தாலும், யார் நம்மளை அங்கீகரித்தாலும், யார் நம்மளை பாராட்டாலும், யார் நம்மை தூற்றினாலும் அதெல்லாம் பெருசா மைண்டுக்குள்ள கொண்டு போகாம எனக்கு என்னுடைய இறை தூதர் தான் வேணும். உஸ்வத்துன் ஹஸனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வேணும் என்று நாம் விரும்பினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் நமக்கெல்லாம் பார்த்து அவரோடு பேசி பழகி மகிழ்வோடு பல்வேறு விதமான சந்தோஷங்களை பகிரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவான். எதை நாம் இந்த சபையில கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நாம் புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய எல்லோருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் வழங்குவானா என்று கூறி வாய்ப்புக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.